இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிப்பு கூட நம்ம வீடியோவில் நீங்கள் நல்ல முறையில் கேட்டுப்போங்க. இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான பழைய நினைவுகள் பற்றி தான் இந்த வீடியோ போடுறோம். பழைய நினைவுனா எல்லா மக்களும் கேட்டாங்க, நிறைய மக்கள் கேட்டாங்க. நீங்கள் ஒரு பழைய நினைவுகள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. அந்த பழைய நினைவுகள் வந்து நம்ம ஒரு 35 வருஷம் முன்னுள்ள பழைய நினைவுகள் நம்ம வந்து மக்களுக்காக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு போங்க. நான் பழைய நினைவுகள் என்ன நடந்துச்சு, என்ன சேட்டை பண்ணோம், என்ன விளையாட்டு பண்ணோம், அப்படி வந்து நம்ம அது என்ன எங்கே போய் களவெடுத்தோம் அதையும் நம்ம பதிவு கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்கெங்கே நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம அறியாத பையன் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது எல்லாத்துக்கும் ஒரு சேட்டை பண்ணியிருப்பாங்க. அந்த சேட்டை அந்த இதில் வந்து நம்மளும் இதுக்கு ஒரு ஆள் அதை பற்றி தான் நாங்கள் பதிவு போட போகிறோம். அந்த பதிவு வந்து பழைய நினைவுகள். இது எங்கே நடந்த கதைன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கதை. அது வந்து நம்ம சிறு வயதில் நம்ம அங்கே தான் நம்ம இருந்தோம். இப்போ இருக்குது நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிறோம். அதையும் பதிவு கொடுக்குறேன். இந்த பழைய நினைவுகள்னால் எங்கே நடந்ததுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கதை தான் நம்ம வந்து பதிவு கொடுத்துருக்கோம். இது உண்மையான பதிவு, 100க்கு 100 உண்மையான பதிவு கொடுக்குறோம். பழைய நினைவுகள் ஒரு 35 ஆண்டு முன்னால் நடந்த கதையை நம்ம பதிவு கொடுக்க போகிறோம். அந்த பதிவு வந்து நீங்கள் என்னென்னு கேட்பீங்க, என்ன பதிவு கொடுக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த பதிவு தானே நீங்கள் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து ஒரு சிறு வயதில் நம்ம வந்து அங்கே தான் நம்ம இருந்தோம். அங்கே இருந்து பிறந்து அங்கே தான் வளர்ந்தது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். அது வந்து ஒரு 8 வயசு ஒரு 10 வயசுக்குள்ளே நம்ம 10 வயசு நமக்கு நல்லா கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சு, எனக்கு பெருசாக விவரம் தெரியல. நல்லா கொஞ்சம் எங்கே போயிட்டு வரோம், அங்கே போயிட்டு வரோம் அப்படிலாம் விவரம் தெரியும். இது வந்து என்ன ஒரு என்ன திருட போனோம் அந்த கதை தான் நீங்கள் பேச போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த கதை வரும். வந்து நம்ம என்ன திருட போகிறோம். நம்ம சிறு வயதுலேருந்து எல்லோரும் ஒரு அறியாத பையன் வந்து அப்படி எல்லாம் ஒரு தப்பு செய்வாங்க. அதேமாதிரி நான் ஒரு தப்பு பண்ணேன். அதான் மக்களுக்கு பழைய நினைவாக இந்த மக்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். நீங்கள் இந்த பழைய நினைவுகள் என்ன பண்ணாங்கன்னு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அந்த பதிவு தான் நான் உங்களுக்கு நேருக்கு நேராக சந்தித்து நான் வந்து மக்கள்கிட்ட நேருக்கு நேராக சந்தித்து நம்ம லைவ் வீடியோவில் வந்து உங்களுக்கு போட போகிறேன். அந்த பதிவு நீங்கள் என்ன சொல்லலையே அப்படின்னு நினைக்கலாம். சொல்லத்தான் வந்திருக்குது இந்த உண்மையான பதிவு. நீங்கள் 100க்கு 100 உண்மையாக கேட்க போகலாம். அந்த பழைய நினைவுகள்லாம் ஒரு 35 ஆண்டுக்கு முன்னால் நடந்த கதையை என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து அங்கே தான் பிறந்து வளர்ந்தோன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அந்த கதையிலே உங்களை ஒட்டி வர்றேன். அங்கே வந்து நான் ஒரு நைட்டு படுத்து தூங்கிடுவேன். நான் நைட்டு படுத்து தூங்கிட்டு 5 மணி எப்படா விடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அது 5 மணி விடிஞ்ச உடனே அந்த பனம்பழம் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே டப்புன்னு வந்து ஒரு உளம் பார்த்துருங்க. அது ஒரு வருஷத்துக்கு அது ஒரு சீசன் உண்டு. அந்த பனம்பழம் திங்கைங்கள் ஒரு ஆசையாக இருக்கும். சின்ன வயசில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எது நமக்கு கிடைக்குமோ அது திங்கன்னு ஒரு ஆசை இருக்கும். சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி எனக்கு பனம்பழம் சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது வந்து என்னாச்சுன்னா, அந்த பனம்பழம் வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு அன்னைக்கு நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன். அடுத்த நாள் ஒரு மதியம் டைம் பார்த்துங்க உங்கள் பனம்பழம் பழுத்து கீழே உழுது அப்படின்னு அதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, நம்ம நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வருவோம். அது தோட்டத்துக்குள்ளே, நம்ம இது பொது இடத்துல பறக்கவில்லை, தோட்டத்தில் சரி உழுது நம்ம அடுத்த நாள் காலையில் அவங்க தோட்டத்துக்காருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை இப்போ எடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வந்து அந்த பனம்பழத்தை நான் அந்த தோட்டத்துக்குள்ளே நான் பறக்க போகிறேன். அந்த பறக்கிட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அந்த தோட்டத்துக்குள்ளே நான் பறக்கிட்டு வந்துட்டேன். ஒரு 5ஆவது நாள் 4 நாளுக்கு பறக்கி கொண்டு வந்துட்டேன். 5ஆவது நாள் அந்த பனம்பழத்தை பறிக்கும்போது அந்த தோட்டத்துக்காரங்க என்னப்பா உளுந்த பனம்பழத்தையே காங்கலன்னு ஒரு 4 நாள் அந்த தோட்டத்துக்காரங்க கணக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பனம்பழம் டெய்லி விழுமே. இந்த இப்போ பனைமரம் சரி அது சீசன் இருக்கும்போது எப்பவும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். பனம்பழம் விழுமே, எப்படி பனம்பழம் காணாமல் போச்சு அப்படின்னு தோட்டத்துக்காரங்க கணக்கு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணால், சரி தோட்டத்துக்காரர் தான் பார்க்கலையே, நம்ம 4 நாள் போயிட்டோம், இது 5ஆவது நாள் போகிறோம் அப்படின்னு நினச்சி நான் 5ஆவது நாளும் பழையபடியும் நான் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த தோட்டத்துக்குள்ளேயே போகிறேன். தோட்டத்துக்குள்ளே போன உடனே தோட்டத்துக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பின்னாடி தோட்டத்துக்குள்ளே மறைஞ்சிருந்துருக்காங்க. நானும் அவங்கள பார்க்கல. சரி நம்ம அன்னாடு ஒரு 4 நாள் பறக்கிட்டு தூக்கி கொண்டு வரோமே, சரி அவங்க ஆள் இருக்காதுன்னு நினச்சா நானும் அசால்ட்டாக உள்ளே போனோன்னு என்ன ஆச்சுன்னா, அந்த தோட்டத்துக்காரங்க பின்னாடி பனம்பழத்து பின்னாடி ஒளிச்சிருந்துருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் இருட்டி லைட்டாக விடிஞ்சிட்டு நம்ம எனக்கு மூஞ்சியும் கரெக்டாக தெரியல. அந்த எனக்கு சின்ன வயசில் அந்த பனம்பழம் தான் பறக்கணும் ஒரு ஆர்வத்தோடு நான் வந்து போனது. அந்த போன இடத்துல நான் வந்து பனம்பழம் கீழே அந்த பனைமரத்துக்கு கீழே வந்து பனம்பழம் கீழே விழுந்திருந்தா பறக்கிட்டு வந்து பார்த்திங்களா, அந்த தோட்டத்துக்காரங்க வந்து என்னையே பிடிச்சோன்னே எனக்கு ஒன்றும் ஓடலை. ஐயோ அவங்க அடிக்க தான் செய்யலை, பிடிச்சி நான் வந்து பிடிச்சி எதுக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து எதுக்கு எடுக்க வந்தா அப்படிங்க. சரி நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்ம அறியாத பையன் ஏதோ தப்பு செஞ்சிட்டோம். இப்போ நம்ம செய்ய மாட்டோம் வைங்களா. அப்போ அந்த அறியாத வகையில் செஞ்சிட்டோம். சரி அது அவங்க வந்து என்ன பண்ணால் பிடிச்சி நம்மளை கெட்டி வச்சுட்டாங்க. இந்த பனம்பழத்தை நீ எதுக்கு எங்கள் தோட்டத்தை வந்து எதுக்கு பறக்க வந்தா. சரி அவங்க தோட்டத்துக்காக கேட்குற உரிமை இருக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம இப்போ நீங்களும் ஒரு தோட்டம் வச்சிங்கன்னா
நம்மளும் அவங்க வந்து நீங்கள் இப்போ பறக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. அதேமாரி அவங்க தோட்டத்துக்காரங்க வந்து என்னைய பிடிச்சிட்டாங்க. அவங்க பனைமரத்தை பின்னாடி ஒளிஞ்சிருந்துருக்காங்கன்னா பனம்பழம் பறக்கையும் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. 4 நாள் நான் கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, தோட்டத்துக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் 4 நாள் இந்த பனம்பழம் எங்கே போச்சுன்னு நாங்கள் கணக்கு பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஒன்றை பிடிச்சிருக்கிறோம். நீ தான் டெய்லி எங்கள் தோட்டத்தில் 4 நாள் தொடர்ந்து நீ எடுத்துருக்கிறா அப்படி நினச்சி அவங்களும் நினச்சி என்னை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே என்ன பண்ணாங்கன்னா, என்னை நீ இப்படி எப்படி திருட வரலாம், என் தோட்டத்துக்குள்ளே நீ எப்படி திருட வரலாம் அப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து நான் தெரியாமல் வந்துட்டாங்க இன்னும் வரமாட்டேன்னு அப்படி சொல்கிறேன். அவங்க வந்து விடவே இல்லை. எனக்கு நான் சின்ன வயசும்போது ஒரு அறியாத வயசு எல்லாம் ஒரு தப்பு நடக்கிறது தான். அதனால் ஒரு ஆசைக்காக நம்ம போனது, ஒரு ஆசைன்னா சாப்பிடணும் ஒரு ஆசை இருந்தது, அதனால் போனது. சரி, அதனால் நான் வந்து எனக்கு சரிங்க நம்ம வரமாட்டேன்னு தோட்டத்துக்கார்ட்ட காலில் கையில் கஞ்சின்னு கெஞ்சுறேன். அவங்க வந்து விடுற மாதிரி தெரியல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 5 மணி, நம்ம 5 மணியில் ஆரம்பித்து 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி ஆகிட்டு. 10 மணி வரையும் என்னை விடவே இல்லை. பனைமரத்தை கெட்டி வச்சுட்டாங்க. பனைமரத்தை சுற்றி என் கையை நீ எதுக்கு இப்படி தப்பு பண்ணால், எங்கள் தோட்டத்தில் நீ எதுக்கு எடுக்க வந்தா? சரி, நம்ம தப்பு இருக்குது, நான் பலபடி சொல்கிறேன். அவங்க அடுத்த தோட்டத்தில் வந்தால் நம்ம வந்து கேட்கத்தான். இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வச்சிங்கன்னா நான் வந்து உங்கள் தோட்டத்துலேருந்து விட மாட்டீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அது சின்ன அறியாத வயசில் தப்பு பண்ணது. அதனால தான் நம்ம அந்த பதிவு வந்து அறியாத வயசில் என்னென்ன சேட்டை பண்ணோம் அந்த பதிவை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேளுங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அந்த கெட்டி வச்சோடனே என்னையும் விடுங்கன்னு சொல்கிறேன். நான் அழுறேன். அந்த தோட்டத்துக்காரங்க விடுற மாதிரி தெரியல, விடையே மாட்டுக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு 5 விடிஞ்ச நல்லா ஒரு 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி ஆச்சு. அந்த தோட்டத்துக்கு சரியான காட்டு தோட்டம் வைங்களா. அப்புறம் வெளியே நடமாட்டம் 1-2 ஆள் வந்து, ஆனால் எப்பவும் வந்து அதிகமாக ஆள் அந்த இடத்துல நடமாட்டம் வராது. நடமாட்டம்னா போக்குவரத்து கம்மியாக இருக்கும் அந்த தோட்டத்துக்கு அந்த சைடில் வந்து காட்டுக்குள்ளே. சரி, 1-2 ஆள் ஒரு 12 சுமார் 11 மணி இருக்கும். 11 மணின்னா அதுக்கப்புறம் 1-2 ஆள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த பையனை கெட்டி வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தோட்டத்துக்காரங்கிட்ட. தோட்டத்துக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் தோட்டத்தில் 4 நாள் பனம்பழத்தை காங்கலை, இந்த பையன் தான் பறக்கிருக்கான். அதனால தான் நான் இன்னைக்கு கனெக்ட் பண்ணி இந்த பையனை வந்து நான் பிடிச்சி கெட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அந்த சின்ன பையன் தெரியாமல் இருந்துச்சுன்னா பொதுமக்கள் சொல்கிறாங்க, பொதுவில் சொல்கிறாங்க. அவங்க சரி தெரியாமல் பண்ணிட்டான், சரி விடப்பா அப்படின்னு தோட்டத்துக்காரங்க நான் விட மாட்டேன்னு தோட்டத்துக்காரங்க ஒரே பிடிவத்தில் இருக்காங்க. எதுக்கு என் தோட்டத்துலையும் இந்த பையன் வந்து எதுக்கு பறக்க வந்தேன்? நான் 4 நாள் என் பனம்பழத்தை நான் தேடிட்டு தான் இருக்கிறேன். என் பனம்பழத்தை காங்கலை. அதான் இன்றைக்கி வந்து நான் கனெக்ட் பண்ணி நேரத்திலேயே நான் சீக்கிரமே வந்து என் தோட்டத்தில் வந்து தோட்டத்தில் பனம்பழத்தை பின்னாடி மறைஞ்சிருந்து பையன் வந்து நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் நம்ம தோட்டத்துக்காரங்க அந்த பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரி, பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, சரியாக தப்பி பண்ணிட்டாப்பா, சரி விடுங்கப்பா அப்படின்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க. இவர் தோட்டத்துக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கார். நான் விட முடியாது, இந்த பையனை வந்து நான் கெட்டி வச்சு இன்றைக்கி என்ன பண்ணாலும் ஆனால் பரவாயில்ல, நான் கேஸ் கொடுக்க போகிறேன், அது கொடுக்க போகிறேன் அப்படின்னு மிரட்டிகிட்டே என்னை வந்து அப்படியே பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க. கேஸ் கொடுத்தா தான் அந்த பையன் சரி வரும், ஏன் தோட்டத்தில் எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு அந்த தோட்டத்துக்காரங்க பொதுமக்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு நம்மளும் அதுக்கு ஒரு 4-5 பேர் போய் கேட்டாங்க. அவங்களும் விடுற மாதிரி தெரியவில்லை. அதுக்கு ஒரு 12 மணி ஆகிடும். நம்ம போன எத்தனை மணிக்கு மாட்டது? 5 மணி காலை 5 மணி அளவில் நம்ம வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். அவங்க பிடிச்சி கெட்டி வச்சுட்டாங்க. 12 மணி ஆகிட்டு. 12 மணி வரையும் அவுத்து விடலை, என்னை வந்து அவுத்து விடலை. அவுத்து விடாமல் என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒரு அப்படியே ஒரு அதுக்கு ஒரு 4-5 பேர் அதுக்கு ஒரு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி விடப்பா அப்படின்னு தப்பு பண்ண மாட்டாங்க, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு பொதுமக்கள் சொன்னாங்க. பொதுமக்கள் சொல்லும்போது சரி என்ன வந்து அவங்க அப்பா அம்மாவிட்ட சொல்லிருங்க, இப்படி வந்து என் தோட்டத்தில் வந்து டெய்லி வந்து இப்போ 4-5 நாள் பறக்கிருக்கான், நீங்களும் பழையபடி என்ன சரி என்ன சொன்னதுக்கு அவங்க அப்படின்னு சொன்ன பொதுமக்கள்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தோட்டத்துக்காரன் பொதுமக்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது சரி, நான் ஏன்டையும் நம்ம சின்ன அறியாத பையன் தானே, எனக்கும் சரியாக விவரம் தெரியாதுல்ல, சரி அப்படி பேசணுமா. அதுக்கு பிறகு 12 மணியோட என்னை அவுத்து விட்டு நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பழைய கதைகள், இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. நம்ம அந்த கதையை வந்து மீண்டும் இன்னும் நிறைய கதை அடுத்த நம்ம இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த அடுத்த கதையை நிறைய கதை வச்சுருக்கிறேன். பழைய நினைவுகள் கதையெல்லாம் இப்போ ஒரு கதை தான் சொல்லியிருக்கேன். பழத்தை பற்றி தான் ஒரு கதை நம்ம பழைய நினைவுகள் பற்றி சொல்லிருக்கிறோம். இன்னும் நிறைய நினைவுகள் வைத்திருக்கிறோம். அந்த நினைவுகள் நான் வந்து சொல்லணும், அப்படி பழைய நினைவுகள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த பழைய நினைவுகள் இப்போ இந்த ஒரு நினைவுகள் நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன சேட்டை பண்ணோம் அப்படின்னு நம்ம ஒரு பதிவில் கொடுத்துக்கிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா மக்களும் ஒரு பழைய நினைவுகள் எல்லா மக்களும் ஒரு 35 ஆண்டு முன்னால் நடந்த கதையை தான் நம்ம பழைய நினைவாக வந்து பதிவுபடுத்திருக்கோம். அந்த பதிவு வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் பழைய எல்லா மக்களும் ஒரு சேட்டை பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில், அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். அதே மாதிரி எனக்கு நான் ஒரு தப்பு பண்ண ஒரு களவு எடுத்தேன். அது பழத்தை திருடி நம்ம வந்து சாப்பிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு வந்தோம். அது வந்து தோட்டத்துக்காரத்தை மாட்டிக்கிட்டோம், அதையும் பதிவு கொடுத்தேன். அதே மாதிரி எல்லாம் பழைய நினைவு, எல்லா மக்களும் ஒரு சின்ன வயசில் எல்லாத்துக்கும் செய்கிற தப்பு தான், அது அறியாத வயசில் நடக்கிற கதை தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பதிவு வந்து ஒரு உண்மையான பதிவு, 100க்கு 100 உண்மையான பதிவு கொடுத்துருக்கோம். இன்னும் பழைய நினைவுகள் வேறு பதிவுகள் வரும். இப்போ வந்து ஒரு பதிவு தான் கொடுத்துருக்கிறேன்.
நம்ம வந்து அடுத்த வீடியோ லாங் வீடியோ நம்ம சந்திப்போம். நான் விடைபெறுவது எஸ். செல்வகுமார். நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி.